வெல்கம் பேக் டு சேனல். நம்ம நிதின், ஸ்ரீலீலா, வினிலா கிஷோர் மற்றும் ராஜேந்திர பிரசாந்தோட ஆக்டிங்கில் ரெடியாக இருக்கிற ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமா மூவி தான் ராபின்ஹுட். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ ஒரு வழியாக நமக்கு ஜீ தமிழ் ஆட் பண்ணிட்டாங்க. படத்தோட தமிழ் வெர்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஜீ தமிழ் பேக்கப்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி எடுத்துட்டீங்கன்னா, இந்த கதையில் நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே இருக்கிறவங்ககிட்ட அடித்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற அப்படின்ற கான்செப்டில் வாழ்ந்துட்டு இருப்பாப்ல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நாளாக இவர் பெரிய நாள் வரைக்குமே வந்து சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால் ஒரு பக்கம் போலீஸுமே வந்து இவரை தேடுறாங்க, யார் ராபின்ஹுட் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. பட் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நிதின் வந்து மறுபடியும் வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியில் தான் நம்ம ராஜேந்திர பிரசாத், அவர் தான் அதில் லீடாக இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஃபன்னான விஷயங்கள் என்ன, அண்ட் ஷீலாக்கு தான் இவங்க வந்து ஒரு பந்தாபஸ்து கொடுக்கணும். ஸோ அவங்க கொடுக்க போய் ஷீலாக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, ஷீலா இந்தியா வரதுக்கான காரணம் என்ன, ஸோ இந்தியா வந்த பிறகு ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி தட்டிங்க வந்துச்சு, ஸோ கடைசியில் நம்ம ஹீரோயினை எப்படி காப்பாற்றுறாங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் கெமிஸ்ட்ரி எப்படி உருவாகுது, ஸோ எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த ராபின்ஹுட். இந்த படத்தோட ஓடி ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜி5 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கில் ஜூன் மந்த்லேயே வர வேண்டியது. ஸோ இந்த படம் ரொம்ப டிலே தான் நமக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக வந்து ஸ்டோரி வைஸாக இங்கெங்கேயோ கொண்டு போவாங்க. ஆனால் படத்தில் இருக்க அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி படம் சூப்பர் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் இருக்க அந்த காமெடி சென்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் இங்கே எங்கெங்கேயோ கொண்டு போவாங்க. அந்த கஞ்சா தோட்டம் அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ வில்லங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அப்படி கதையெல்லாம் வந்து அடிச்சு விடுவானுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி இருக்கும். பட் ஓகே, அந்த காமெடி எலமெண்ட்ஸ்க்காக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஸோ ராபின்ஹுட் மூவி ஸோ உங்களுக்கு இப்போ ஜீ தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் டாட்டா ப்ளே வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுலேயுமே பேக்கப் எடுத்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ராபின்ஹுட் மூவி நிறைய பேர் நம்ம சேனலில் தமிழ் டப்பில் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸ் நிறைய மூவிஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் செட்டிங்ஸ் என்னன்னா 5:3